சாத்தான்குளம் பிரச்சனை நடக்கும்போதே எனக்கு தூக்கம் வரல, இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் இருந்துச்சுன்னா தமிழ்நாடு என்ன கதியாகும்னே தெரியல, அதனால் நான் வந்து எல்லாத்தையும் சரி செய்வேன் நீங்கள் சொன்னீங்கல்ல. அப்போ உனக்கு தூக்கம் 3 நாளாக வராத நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும்? வந்தவுடனே நான் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போதே எனக்கு இப்படி ஒரு இது இருந்துச்சு, மனதை போட்டு உலுக்கிச்சு, அதனால் எனக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு மன உளைச்சலை கொடுத்துச்சு, அதனால் இப்படி ஒரு தீர்வோட வந்திருக்கேன், காவல்துறையினர் கடைபிடிக்க வேண்டும், இது கடைபிடித்திங்கன்னா சாத்தான்குளம் போர் நடக்காதுன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு சல்யூட். பண்ணலை. சரி, அதுக்கப்புறமா வந்து 23 கொலைகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு, 24வது வந்து நிற்கிது. அப்போ இந்த 23க்கும் நீங்கள் வாயை திறக்காமல் 24 வந்து சாரிமா கேட்குறீங்கன்னா ஏன் 23 கேட்கல? உங்கள் கையில் தான் சார் துறை இருக்குது, உள்ளாட்சித்துறை உங்கள் கையில் இருக்குது. அப்போ உங்களை தான் கேள்வி கேட்பாங்க. நாங்கள் ஏன் வந்து சொல்கிறோன்னா எங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் அரசாங்கம், உங்களுக்கு அப்போ உங்களுக்கு இந்த 23 தெரியல அப்படி எடுத்துக்கிட்டுமா? முதலமைச்சருக்கே 23 கொலைகள் காவல்துறையில் நடந்தது தெரியல, 24வது அவரே டிவி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறார்.